ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனலில் விட்டமின் இ சோப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சோப்ஸுமே 100% கோகனட் ஆயில் மட்டும் வச்சு செஞ்ச சோப்ஸ். 100% கோகனட் ஆயில் மட்டும், சிங்கிள் ஆயில் வச்சு எந்த சோப் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு மல்டி ஆயில் உள்ளே எடுக்கும்போது தான் நம்ம அந்த சோப் செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ வின்டரும் வரப்போது, நம்மளோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கண்டிப்பாக தேவைப்படும். கோகனட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு மைல்டான ஒரு ட்ரையிங் எஃபெக்ட் நம்மளோட ஸ்கின்ல அது விட்டுட்டு போகும். அது நம்ம வின்டரில் கண்டிப்பாக அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு அடிஷ்னலான அந்த மாய்ஸ்சருக்காக நம்ம இனி வர ஒரு 4-5 சோப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வின்டருக்கான சோப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி அந்த சோப்பை செய்கிறதுன்றது பார்க்கலாம். இதுதான் என்னோட மெஷரிங் கப். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி சோப் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மெஷரிங் கப் பெருசாகவோ சின்னதாகவோ எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் காஸ்டிக் சோடா, தண்ணி, அதே மாதிரி ஆயில் எல்லாத்தையும் இந்த கப்பை வச்சு தான் மெஷர் பண்ணணும். ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1.25 2க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். எக்ஸாக்டாக 2 எடுக்க தேவையில்லை, 2 விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் நம்ம 1 கப் காஸ்டிக் சோடா, எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். பேசிக்ஸ் தெரியாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, 100% கோகனட் ஆயில் மட்டும் வச்சு ஒரு பிளைன் சோப் பண்ணியிருப்பேன். அதில் எல்லா பேசிக்ஸும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த சோப் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு மல்டி ஆயில் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளைன் சோப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வழக்கமாக 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மளோட மற்ற சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஏன் வாட்டர் டிஸ்கவுண்ட் கொடுத்து லிட்டில் லெஸ் தேன் 2 கொஞ்சம் கம்மியாக எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் கேஸ்டர் ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது சோப்பை நம்ம யூஸ்வலான சோப்பு அன்மோல்டிங்லாம் நம்ம 48 hours லைக் 3 days நம்ம அதை மோல்டிலிருந்து எடுத்துடலாம். இந்த சோப் அன்மோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி இந்த வாட்டர் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தோன்னா அந்த சோப் ஹார்ட் ஆகிறதுக்கும் அந்த ஸ்டிக்கியாக ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதனால் 2 விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ரெசிடியூவும் இல்லாமல் இந்த லைட் சொல்யூஷனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் நல்ல சூடாக இருக்கும். இது ஆறி நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் காஸ்டிக் சோடாவையும் தண்ணியையும் நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நான் ஒரு டம்ளரில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம விளக்கெண்ணையும் விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ஆயிலும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து கேஸ்டர் ஆயில் நம்ம மெஷர் பண்ண கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும். இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இது 1/4 கப்புக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. பர்சன்டேஜ் அளவில் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆயிலோட டோட்டல் பர்சன்டேஜில் இந்த கேஸ்டர் ஆயிலோட அளவு 2 to 5% மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா சோப் அன்மோல்டிங்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்தது விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கேப்சூலில் இருக்கிற ஆயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு விட்டமின் இ ரிச் ஆயில் தான். அது நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நுர வருது இல்லையா, அது நல்ல க்ரீமியாக வரும். அந்த சோப்பில் கேஸ்டர் ஆயில் நம்ம கலந்தோன்னா, இந்த கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க கூடிய ஒரு ஆயில். ரொம்ப ரொம்ப நல்லது. அது எவ்வளோ பர்சன்டேஜில் ஆட் பண்ணணுமோ அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோ கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த சோப்பு பர்ஃபெக்டாக வரும். பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 7 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு இந்த கேஸ்டர் ஆயிலும் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலும் எடுத்திருக்கேன். இது நான் ஒரே ஒரு சோப் செய்கிறதுக்காக எடுத்தது.
இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலு நம்மளுடைய லையோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணல, கையிலேயே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகலாம் இது வந்து அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆயிலும் நம்ம ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு ஆயிலுக்கும் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணால் அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக வந்து நமக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம போகலாம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோம் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆயில் என்னென்ன ஆயில் எவ்வளோ பர்சன்டேஜில் யூஸ் பண்ணணும், அந்த ஆயிலோட அட்வான்டேஜஸ் என்ன, இது பற்றியான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது மோல்டில். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். யூஸ்வலாக மற்ற 100% கோகோனட் ஆயில் சோப்ஸ் எல்லாம் நம்ம வந்து 2 to 3 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சோப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5 days to 7 days வந்து வெயிட் பண்ணி தான் அன்மோல்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஸ்டர் ஆயிலெலாம் நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு ஆயில், அதெல்லாம் வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7 நாள் குறைஞ்சபட்சம் இது மோல்டில் அப்படியே இருக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மோல்ட்லேருந்தே அன்மோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா இந்த டேப் பண்ணோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் அது ஈவனாக வரும். அதுக்காக நம்ம வந்து இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை செட் ஆக விட்டலாம். இப்போது நான் வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் இதை வந்து அன்மோல்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட சோப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம 45 days வந்து கண்டிப்பாக க்யூரிங்கில் வைக்கணும். என்னோடய சோப் வந்து எந்த பேட்ச் சோப் வந்து நான் செஞ்சாலும் 45 days கம்பல்சரி அது க்யூரிங்கில் இருக்கும். ஸோ அந்த க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோப்பை யூஸ் பண்ணணும். இது தொடும்போதே எனக்கு தெரியுது மற்ற சோப்ஸோட இது நல்ல ஒரு மாதிரி வளன்னு இருக்குது. ஸோ தொடும்போதே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது மற்ற சோப்ஸை விட. இதில் நம்ம விட்டமின் இ ஆயில் அண்ட் விட்டமின் இ ரிச் கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங் சோப்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த ட்ரையிங்கு, ரிங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து இதை அவாய்ட் பண்ணும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான வின்டர் சோப். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா டைம்லையும் இந்த வந்து சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சோப் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளோட வின்டர் சீரீஸில் நிறைய சோப்ஸ் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது கொஷின்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.